மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருக்காங்க. மொத்தம் 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் உண்டு. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகலை, எதிர்பார்த்த விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது அத்தனையும் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராக இருக்குது. 2 பேரில் ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி குருவோட இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரிசர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க.